அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு மிகவும் நலிவடைந்த ஏழை எளிய கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராம மக்களுக்கு உணவு, அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை, சேமியா உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு, தார்ப்பாய்கள், கொசுவலைகள், அங்குள்ள பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை, பென்சில் பாக்ஸ், காலணிகள், ஆடைகள் மற்றும் நம்மிடம் சேகரிக்கப்படும் பணத்துக்கு ஏற்றாற்போல் அங்குள்ள மக்களுக்கு நம்ம உதவி செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதம் வருகிற 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை இலச்சிவாக்கம் பழங்குடியின மக்களுக்கு சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மேற்கூறிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் நமது அறக்கட்டளை மூலமாக வழங்க உள்ளோம். சென்னை போன்ற நவீன வசதிமிக்க நகர்ப்புறங்களிலிருந்து 50 முதல் 100 கிலோமீட்டருக்குள்ளாக இது போன்ற எண்ணற்ற கிராமங்கள், வசதி ஏதும் இல்லாத கிராமங்கள் இருக்கின்றன. ஒரு பட்டன் அழுத்தினா உணவு நம்ம டேபிளுக்கு வர்ற அளவுக்கு வசதி மிக்க இந்த காலகட்டத்தில் தான் இது போன்ற ஏழை எளிய மிகவும் பின்தங்கிய கிராமங்கள் உணவுக்கே வழி இல்லாமல் எளிய உணவாக உட்கொள்கிற ஒரு சூழ்நிலையோட தினந்தோறும் பல கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு ஏதேனும் ஒரு வேலையை செஞ்சாதான் ஒரு வேளை உணவு உண்ண முடியுங்கிற மக்கள் வசிக்கும் கிராமங்கள் இருக்குது. இது போன்று துன்பத்திலையும் வழியிலையும் கஷ்டத்துலையும் மக்கள் இருக்கும்போது அதை நம்ம கண்கொண்டு பாராமல் அதை கடந்து செல்லும்போது நம்ம ஒரு துன்பத்திலையும் வழியிலையும் கஷ்டத்துலையும் இருக்கும்போது வேறொருவர் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அவ்வாறு தான் ஏற்கனவே இங்கே சூழல் இருக்குது. இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஏற்றத்தாழ்வுன்ற ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது. அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கான அந்த அன்பு என்பது போதிய அளவில் இல்லாத காரணத்தினால அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வுனால இந்த துன்பங்களும் வழிகளும் இங்கே தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிறது. நம்ம இந்த அறக்கட்டளை மூலமாக இது போன்ற உயிரிழக்க செயல் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மக்களோட துன்பங்களை வழிகளை இதே போன்று உள்ள அனைத்து மக்களுக்கும் நீக்க வேண்டும் என்பது ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை விட முக்கியமான காரணம் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கும் இந்த ஏற்றத்தாழ்வும் நீங்க வேண்டும். அதற்கு முக்கியமான தேவைப்படுவது அன்பு. அது அனைவரிடத்திலும் பரவ வேண்டும். அந்த கொடுக்குற குணம் எல்லார்ட்டையும் பரவணும். அதே போல் அன்பு எல்லார்ட்டையும் மேலோங்கணும். அப்படிங்கிற அடிப்படை காரணத்துக்காக தான் நம்ம அறக்கட்டளை மூலமாக இது போன்ற உயிரிழக்க செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஊக்குவிக்கிற விதமாக தான் நம்ம இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நம்ம இந்த 2 மாதங்களுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய அந்த உயிரிழக்க செயலை கடந்த முறை தம்ரட்பாளையம் பகுதியில் செய்தோம். அதற்கான காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே போன்று அந்த உயிரிழக்க செயலை தான் நம்ம இப்போது இலச்சிவாக்கம் பகுதிக்கு வருகிற 15ஆம் தேதி செய்ய போகிறோம். இந்த உயிரிழக்க செயல் செய்வதற்கு அதிக அளவிலான நிதி தேவைப்படுகிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் கருணை அன்பு என்பது பெரும்பாலான மக்களிடம் பரவுவதற்காக இந்த உயிரிழக்க செயலுக்கு தங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை கருத்தில் கொண்டு இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு பணமாகவோ பொருளாகவோ உடல் உழைப்பாகவோ கொடுத்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளையோட நிறுவனர் நான். இப்போ நம்ம நிறைய நலத்திட்ட உதவிகள் நம்ம பண்றது வழக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல பாக்குறவங்க, நம்ம வாட்ஸ்அப்ல லிங்க்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த கிராமத்துக்கு ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்துக்கு நம்மளோட நலத்திட்ட உதவி வழங்குறது ரொம்ப எப்பவுமே ரெகுலராக செய்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த மாதமும் நம்ம அந்த நிகழ்வை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ என்னன்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையான அந்த உதவித்தொகை வர்றது குறையுது. அதை நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கோசமே இந்த காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கையை, ஒரு செயலை, ஒரு சூழலை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நம்ம எல்லாரும் ஆழ்ந்து போகணும். இதெல்லாம் இப்போ எல்லா பேசுகிற ஸ்பீச் எல்லாமே இதாக வரும். இது நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதே செயலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த செயல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் அதை எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசமும் நம்மளும் அதை கொடுக்கணுன்ற குணம் வரத்துக்கோசமும் இந்த முக்கியமாக இந்த செயலை செயலை நாங்கள் தெரியாமல் செஞ்சு எங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள், நல்ல உணவு பழக்கங்கள்லேருந்து, நல்ல வார்த்தைகள்லேருந்து, சமூக அறிவுலேருந்து எல்லாமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னா எல்லாரும் இந்த செயலை செய்யணும். வேற ஒன்றும் இல்லை, இங்கே எல்லா செயலுமே ஒரே மாதிரி தான். ஆனால் அந்த அன்புன்ற செயல் மட்டும் இருக்கிறதுல மிக பெருசுன்னு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நல்லதுன்னு தெரியும். அது எல்லாரும் செய்யணுன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்குது. அந்த செய்யணுன்ற எண்ணத்தை எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்கோசமும் அதை சரியான இடத்துல போய் சேர்ந்துறதுக்கோசமும் நம்ம இந்த நிகழ்வு கிராமத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊரோட லாஸ்ட் எண்டில் இருப்பாங்க. அவங்க லாஸ்ட்ல அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ஏரி இருக்கும், இல்லை ஆறு இருக்கும், இல்லை காடு இருக்கும். இதுல தான் அங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜீவராசிக்கு தான் அங்கே இருக்கும். அதுக்கு மேலே யாருக்கும் மாட்டாங்க. அந்த இடத்துல இவங்களும் மனிதர்கள் தான். இவங்க அங்கே தான் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமமான சூழல் தான் அவங்க வாழ்க்கை.
நாங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எதுவும் பெருசாக இருக்காது. மீன் பிடிப்பாங்க, இல்லை வேற எதனா இந்த ஜீவராசிகள் பிடிச்சி தான் வாழ்க்கை போகும். இப்போ அவங்களுக்கும் நம்மள மாதிரி வாழணும்னு ஆசை இருக்குது. இப்போ நம்மள மாதிரி படிக்கணும், நம்மள மாதிரி நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆசையை நம்மளால முழுவதுமா பூர்த்தி பண்ண முடியாது. ஆனா ஒரு சில சூழல்ல ஒரு சில நாள்ல நம்ம அதை பூர்த்தி பண்ண முடியும். ஒரு சில நாளுக்கு மட்டும் நம்ம பூர்த்தி பண்ண முடியும். அதை நம்ம செய்யும் போது என்னன்னா நம்மளுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் ஏற்படும். ரெண்டாவது, நம்ம அவங்கள போய் பார்க்கும்போது நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தவறு, இதெல்லாம் சரியில்லை, நம்ம ரொம்ப கஷ்டமா நம்ம சிந்திக்கிறோம். ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க நம்மளோட எத்தனையோ பங்கு ரொம்ப கஷ்டத்திலையும் ரொம்ப துன்பத்திலையும் ரொம்ப செல்வம் இல்லாம ரொம்ப துன்பத்துல வாழும். நம்ம அதை போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். சே, நம்ம இந்த வாழ்க்கை எவ்வளவு பரவாயில்ல, நம்ம இதை சரியில்லைன்னு சொல்றோமேன்ற ஒரு நம்மளுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங் ஏற்படும். ஏன்னா நம்ம வாழ்க்கை சரியா வாழ்றதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் சொல்றேன், நம்ம பிறருக்கு சேவைதான் நமக்கானதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு நான் கொண்டு இப்போ நம்ம கிட்ட சேலை நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இங்கதான் 30-40 பேரை கூட்டு போறோம். இது ஒண்ணுமே சொன்னா ஒரு கோயில் ட்ரிப்பானா கோயில் ட்ரிப்பு, இது ஒரு ஆன்மீக பயணமான இது ஒரு ஆன்மீக பயணம், இது ஒரு இறை பயணமான இது இறை பயணம், இது வந்து ஒரு அன்பு பயணமான இது ஒரு அன்பு பயணம். இப்ப இந்த பயணம் கட்டாயம் நடக்கணும். இது நடக்கணும்னா எல்லாரோட உதவி ரொம்ப அவசியம். எல்லாரும் சேர்ந்து உதவி புரிந்து அந்த செயல் எடுத்துட்டு போய் இன்றைய விதை நாளை அமைப்பு மூலியமா நாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 50-60 கிராமத்துக்கு போயிருக்கிற வரைக்கும் அத்தனை இடத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு வரை ஒரு கிராமத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம போய் கொடுத்துட்டு வரோம். ஏன்னா நம்ம இங்கேயே சேர்ந்து இங்கேயே பண்றதுன்றது நம்மளுக்கு கொஞ்சம் சுலபம். அவ்வளவு தூரம் போக முடியுமான கஷ்டம். இதுக்கு நாங்க ஒரு என்ஜிஓ இன்னொரு என்ஜிஓ நாங்க கனெக்ட் பண்ணி அந்த என்ஜிஓ மூலியமா தான் நாங்க இந்த செயலை திரும்பி நாங்க பண்ணுவோம். அதோட என்ஜிஓட பேர் பார்த்தீங்கன்னா விடுதலை அறக்கட்டளை. இப்போ அவங்க மூலியமா இந்த கிராமம்லாம் நிறைய செயல் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த கிராமம்லாம் தெரியும். ஆனா எங்களை நம்ம கனெக்ட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு டைப் பண்ணி அந்த கிராமம் ஏறி எங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரிலாம் ரொம்ப சிரமம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும் நம்மள அணுகும் போது நம்ம இங்க இருக்கிற சிட்டில அவங்க அந்த கிராமத்தை தொட்டி இருக்கிறாங்க. நம்ம இங்க இருந்து இங்க இருக்கிற பீப்புள் கிட்ட எல்லாம் நம்ம இதை கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்து நாங்கள் கொடுக்கும்போது நம்ம எல்லாரும் பாருங்களேன் எங்கெங்க இருக்கிற நபர்லாம் எப்படி கனெக்ட் ஆகும் பாருங்க. இந்த கனெக்ட்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோசமும் நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு வேரிஸ்னா எவ்வளவு ஏற்றத்தாலும் நம்ம வாழ்றோம், நம்ம எதெல்லாம் சரி பத்திக்கணும்ன்ற ஒரு நிகழ்வை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, நம்ம அன்புன்ற ஒரு அந்த செயலை அதிகமா செய்யறதுக்கான ஒரு வழி பிறக்கும். செய்யணுன்ற எண்ணம் நம்மகிட்ட அதிகம். அப்ப இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள நம்ம போய் இந்த மாதிரி கிராமத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அங்க போயிட்டு அவங்களுக்கு தேவை நலத்திட்ட உதவி. அந்த நலத்திட்ட உதவி என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்மளுக்கு எல்லாம் என்ன தேவை, உண்மையில பார்த்தா பெட்ஷீட்டு, கொசுவலை, இந்த வீட்டுக்கு மேல போற தார்பாய், பேசிக்கான ஒரு விஷயம். இது கூட அவங்க ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாதிரியான உபகரணங்கள் கொடுக்கறது. ரெண்டாவது, அவங்களுக்கு தேவையான ஒரு மேக்சிமம் ஒரு 15 நாளுக்கு தேவையான மல்லிகை பொருள் தொகுப்பு கொடுக்கறது. பிளஸ் அது இல்லாமல் அங்கே படிக்கிற ஸ்கூல் பசங்க அங்கே 40 பசங்களோ 50 பசங்களோ யாரு படிச்சாலும் அவங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும், பேகு, நோட்டு, புத்தகம், பென்சில் பாக்ஸஸ், செருப்பு. இந்த செருப்பு தான் ரொம்ப ஒரு விஷயமா இருக்கும். செருப்பு எப்படிங்க வாங்கி கொடுங்க எல்லாரும் கேட்பாங்க. ஆனா எல்லாரும் அவர் வந்து இப்ப நம்ம அந்த அறக்கட்டளை நம்ம அன்னைக்கு சொல்லுவோம், அவங்க எல்லாரோட பேரு, அவங்களோட வயது, அவங்க படிப்பு எல்லாத்தையும் போட்டு அதை லிஸ்ட் அவுட் எடுத்து எத்தனை பேர் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம செருப்பு நம்ம இங்க ஒரு செருப்போட ஜோடி எவ்வளவு நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம போய் வாங்க ரொம்ப காசு நம்ம கரெக்ட் நம்ம கம்மி பண்ணி வாங்கி ஆகணும், நெல்லாவும் வாங்கி ஆகணும், அது ஒரே செட்டா வாங்கி ஆகணும், கரெக்டா பார்த்து ஆகணும். இது நிறைய ஒரு கம்மி காசை கலெக்ட் பண்ணாலும் இதை போய் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்த அவங்களுக்கு அந்த செருப்பு கொடுக்கறது, இந்த கொசு வலை கொடுக்கறது, ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவை எல்லா விதமான பொருள் இப்போ இவ்வளோ செயலும் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எப்படி உணவு சாப்பிடுவோம், எந்த அளவுக்கு நம்ம சுவையாக சாப்பிடுவோம், ஒரு எப்படின்னா ஒரு திருமண விழாக்கு, நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு, ஒரு பிறந்தநாள் விழாக்கு எப்படிலாம் நம்ம உணவு சமைப்போம், அந்த மாதிரியான ஒரு உணவு சமைச்சு அதை அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டே மாதிரி நம்மளுக்கு இது 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃபெஸ்டிவல் டே, இன்றைய விதை நாளை வருஷத்துல இது 2 மாசம் இந்த நிகழ்வு நடக்கும். இந்த நிகழ்வுல எல்லாரும் பங்கேற்கணும், எல்லாரும் கலந்துக்கணும். அதை கலந்துக்கும் போது இப்ப நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ற ஒரு நிகழ்வு எல்லாரும் கலந்து செல்வத்தை அதிகமா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம அந்த சூழல் ஏற்படுச்சா 1 மாசத்துக்கு ஒரு முறை கூட நம்ம இந்த செயலை தேர்ந்தெடுத்து ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த நலத்திட்ட உதவி வழங்கலாம். இது வழங்குறதுனால நமக்கும் நன்மை, அவங்களுக்கும் நன்மை. நம்மளுக்கும் ஒரு பெரிய மாற்றம் வரும், அவங்களுக்கும் பெரிய மாற்றம் வரும். நம்மளுக்குள்ளேயே ஒரு அறிவு மேம்படும். அவங்கள பார்க்கும்போது நம்மள நம்ம மாத்திக்கணும்னு தோணும், நம்மள பார்க்கும்போது அவங்க நம்மள மாதிரி மாறணும் அவங்களுக்குள்ள என்ன தோணும். உண்மைதானே? அது அங்க போறா மட்டும்தான் அந்த நிகழ்வு ஏற்படும். அதுக்கு நம்ம எல்லாரும் நாங்க இந்த செயலுக்கு நீங்க எல்லாரும் கை கொடுக்கணும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு உங்க எல்லாரோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. இப்ப நீங்க எல்லாரும் இதை பாக்குறவங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடணும் அப்படின்னா அது அன்பால தான் கூடணும். ஒருமை குணம் நம்மளுக்குள்ள வளரணும். அப்ப நம்மகிட்ட அன்பு பெருகணும். அப்ப இந்த மாதிரி கடினமான சூழல் உள்ள இடத்துக்கெல்லாம் நம்ம போய் நம்மளால முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இதை பாக்குறவங்க எல்லாரும் முடிஞ்ச உடல் உழைப்பா வந்து ஹெல்ப் பண்ணுங்க. செல்வத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது, செல்வத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல என்னத்தால நாங்க சிந்திக்கிறையா எங்களால் தான் அதையாவது சிந்திங்க. அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா என்ன பத்தி எந்த வகையிலாவது எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். அந்த செயலை செய்யும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆட்டம் நீங்க சிந்தனை நிறைய பேர் கொடுக்கணுன்றவங்களுக்கு இங்க கொடுக்கணும்னு எண்ணம் தோணும். இந்த வீடியோஸ் அவங்களுக்கு போய் தெரிய வரும். ஆக மொத்தம் உங்க எண்ணம் வந்து இதையும் பண்ணுமானா இதையும் பண்ணும். மேக்ஸிமம் ஸ்பீச் கூட பேசணும் அன்பை சார்ந்து.
அதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செயல். வெறும் அவங்களுக்கு பொருள் மட்டும் கொடுக்க முடியாது, இதையும். ஏன்னா நம்ம பொருள் மட்டும் கொடுக்கும் போது அதை நம்ம கூட சேர்ந்து நம்ம இது வரைக்கும் நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நாங்கள் கொடுப்போம். அன்புனா எப்படி இருக்கணும், இதெல்லாம் கூட நம்ம சொல்லிடுவோம். இதுக்கு எல்லாமே நீங்க கொடுக்குற அந்த செல்லும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பயனா இருக்கும். அவங்களுக்கு பொருளா இருந்து அவங்கள யூஸ் பண்ண வச்சு அவங்களோட வாழ்க்கையை நவத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ரெண்டாவது, நாங்க போய் பேசி நம்ம ஒரு அறிவு கொடுக்கும்போது இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.